ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு DHAMU GAMER சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, சாக்கர் ராயல்ன்ற ஒரு ராயல் லக்கி ராயலில் விட்டுருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு எத்தனை ஜெர்சி கிடைக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு எத்தனை ஜெர்சி கிடச்சிருவீங்க கெஸ் பண்ணி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த ஸ்கிப் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின் எப்போதுமே 10 ஸ்பின் போட்டால் தான் நம்மளுக்கு லக்கு எப்போதுமே. அதனால் போட்டிருக்கோம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். போடு ஃபஸ்ட்டு ஒயிட் ஜெர்சி நம்ம கிடச்சிருச்சு. ஒரு பாட்டை போடுறா. ஃபஸ்ட்டே நம்மளுக்கு இந்த ஒயிட் ஜெர்சி கொடுத்தனால செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஒரு ஸ்பின் பண்ணியிருந்தேன், ஒரு 25 டைமண்ட் இருந்துச்சு பண்ணேன். அப்போ எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு பவுண்டரி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் இந்த இது கொடுத்தோடனே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஹாப்பிலேயே இன்னொரு இது கிடச்சிரும்னு சொல்லி ஒரு 250 ஸ்பின்னை போட்டேன். டக்குன்னு இது பண்ணிட்டேன், அதனால் கிடைக்கல. அதனால தான் கிடைக்கலன்னு எனக்கு தோணுது. நம்ம ஸ்கிப் பண்ணனால டக்குன்னு உழுவுறதும் தாண்டி போய் விழுந்துருச்சு போல். எல்லாம் இப்படி தான் சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்கணும். ஓகே, எனிவேஸ் நம்ம ஃபஸ்ட்டு மேலே நல்லா தொட்டனால இதெல்லாம் கிடையாது, அவனுக்கு கீழே தான் சொன்னனால நம்ம கீழே நல்லா எல்லாம் ரெக்கமெண்ட் வந்து கொடுத்தோம். அப்போனாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போன்னு பார்த்தா நெட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன், ஒய்ஃபை கொஞ்சம் கிடைக்கல, அதனால் நெட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இதில்னாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தோன்னா கிடைக்கல. வாய்ப்பில் எது ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுங்க. கிட்டத்தட்ட 34 ஸ்பின்னு கிட்ட வந்துட்டோம். அதாவது 250 கிட்டத்தட்ட மோர் தென் 750 டைமண்ட்ஸ்க்கு மேலே போயிட்டாச்சு. இதில்னாச்சும் கிடைக்குதான்னு பார்த்து ஒரு ஸ்பின் போட்டாச்சு. ஏன்னா நிறையா 250க்கு ஒன்று போடு இன்னொன்று கொடுத்துட்டாங்க. போடுறா பாட்டை. நம்மளுக்கு ஒரே ஹாப்பி. நம்மளுக்கான அதாவது ஃபஸ்ட்டு இது ராயல் விட்டோடனே ஒரு எய்மே இந்த 2 இது மட்டும்தான் எடுக்கணும். கிட்டத்தட்ட நான் 2500 டைமண்ட் செலவு பண்ணி இந்த ஜெர்சி கிடைச்சாலும் நான் சந்தோஷமாக போயிருப்பேன். எனக்கு ஒரு ஸ்பின்னில் அந்த டாப் பண்ணர் கிடச்சிருக்காலும் அந்தளவுக்கு சந்தோஷம் வந்திருக்காது. அதனால தான் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த ஹாப்பிலே இன்னொரு ஸ்பின் போடலான்னு ஒரு ஸ்பின்னை போட்டேன். சரி, அதுக்கு மாதிரி போய் கோல்டு ராயில் போட்டு வந்துடலாம், அது அடுத்த ஸ்பின் இது மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லி போய் போட்டேன். இது மாதிரி ஏமாத்தோன்னு சொல்லி நம்மளே தான் ஏமாற்றிட்டு இருக்கோம். ஆனால் கர்நாக்காரை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான். சரி, இதில் ஏதோ கோல்டன் விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியே ரெட் கலரை தூக்கி கொடுத்தான். முன்னாடிலாம் இந்த அடிஷ்னல் ப்ளஸ் இந்த 11ஆவது ஸ்பின்னில் ஒரு இது கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்போ ஏதோ அந்த இதை மாற்றி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இதில் ஒரு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் பின்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கருணாக்காரன் இருந்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு என்ன ஆப் வைக்க போகிறான்னு தெரில. அதனால் நம்ம எதுவுமே வேணான்னு சொல்கிற மாதிரி இந்த பவுண்ட்ரி இதெல்லாம் தொட்டு ஏதாச்சும் பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஒரு கேவலமான ட்ரிக்கை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு கோல்டன் ஷேடு வந்துச்சு. அதாவது அந்த கோல்டன் கலரில் என்னன்னு பார்த்தா, அட பாவிங்களே, ஒன்றுமே கொடுக்கல. அதுதான் நானும் நினச்சேன் ஏதாச்சும் கொடுப்பாங்க, ஒன்றுமே தரல. சரி, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 10 போட்டாச்சு. ஒன்றுங்கிற வாய்ப்பே கிடையாதுங்க, 10 மட்டும்தான். மறுபடியும் கோல்டன் ஷேடு. என்னடா இதில் ஏதாச்சும் தருவீங்களான்னு பார்த்தா போடு நம்மளோட ரெட் டிஷர்ட்டு. இந்த ரெட் டிஷர்ட்டுக்காண்டி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இது நான் ஃபஸ்ட்டு என் பழைய ஐடியில் வாங்கும்போது இந்த ஜெர்சி தான் எனக்கு ஒரே ஸ்பின்னில் விழுந்துச்சு. அதனால் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு 10 ஸ்பின் போட்டேன். இதுலேயே கிடைக்குமான்னு தெரில. போடு மஞ்சள் டிஷர்ட்டு, போடு கர்னா ஜெய்கர், இன்னொரு மஞ்சள் டிஷர்ட், ப்ளூ டிஷர்ட்டு, போடு அர்ஜென்டினா ட்ரெஸ்ஸு, போடுறா சாங்க. சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். செம்ம லக்கு போல். கிட்டத்தட்ட 90ஆவது ஸ்பின்னில் தான் இது விழுந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய ஸ்பின் பண்ணிங்கன்னா இது விழுவுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு 90ஆவது ஸ்பின்னில் தான் 4 இது கிடச்சிச்சு. ஒரே ஒரு 10 ஸ்பின்னில் 4 ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு. 3 ஜெர்சி, ஒரு ஷாக்கெட் கிடச்சிச்சு. அடுத்ததில் கன்ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு என்ன விழுவுதுன்னு. யாராச்சும் கெஸ் பண்ணியிருப்பீங்களே, அதே தான். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே அது விழுந்துருச்சு. அதாவது 90th ஸ்பின்னில் வந்து அந்த பண்டல் கொடுத்துட்டாங்க. இந்த க்ரோனா பண்டல், CR7 பண்டல். அதுக்கப்புறம் இந்த இதில் வேறு ஏதாச்சும் உழுவுமான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை இது. அதனால் எதுவும் உழுவலை. சரி, போதும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதுக்கு மேலே ஸ்பின் பண்ண டைம் கிடையாது. அதனால் நான் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.